உறவுகளே, நமக்கு இன்றைக்கு கிடைச்ச மீன்கள் தான். ரொம்ப அதிகமாக மீன்கள் ஒன்றும் கிடைக்கல. ஒரு பத்தான் மீனும் ஒரு கிருகப்பான் மீனும் ஒரு ஆண் நண்டும் கிடச்சிருக்கு. கடிக்க வருது உறவுகளை. நாம் அதை பைய வெளியில் கொட்டி பார்த்துடலாம். பிடிக்க போனால் கடிக்க வருது. வெளியிலே கொட்டிடலாம். பாருங்கள், ஒரு ஆண் நண்டு, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, சின்ன ஆண் நண்டு தான். அப்புறம் ஒரு பத்தான் மீனும் ஒரு கிருகப்பான் மீனும் தான், ரெண்டும் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப நல்லா எல்லாம் இல்லை, கெட்டு போன மீன்கள் தான், கெட்டு போயிடுச்சு. பாருங்க உறவுகளே, ஏற்கனவே நண்டுகள் கடித்து செத்து கெட்டுடுச்சு. இந்த கிருகப்பான் மீனை கொஞ்சம் நண்டு கடித்து சாப்பிட்டும் இருக்குது. இந்த பகுதியை நண்டும் இந்த கிருகப்பான் மீனும் சேர்ந்து இருந்ததுனால கொஞ்சமாக கடித்து சாப்பிட்ருக்கு. ஆண் நண்டு தான். பாருங்கள் உறவுகளே, ரொம்ப கவனமாக தான் பிடிக்கணும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கான், கடிச்சிருவான். பாருங்கள் உறவுகளே, ஆண் நண்டு தான் நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்குது. ரொம்ப பெரிய நண்டுலாம் இல்லை, இது சின்ன சுமாரான நண்டு தான். அப்புறமா நமக்கு இந்த மீன்களை பெருசாக கருவாடெல்லாம் யூஸ் பண்ண இல்லை. பாருங்கள், நம்மளோட பாறை மீன்கள், ஒரு சில பாறை மீன்கள் ஏற்கனவே நம்மளோட காணொலியில் கெட்டு போச்சுன்னு காட்டியிருந்தோம். அந்த கெட்டு போன பாறை மீன்களை நாம் அருமையாக கருவாடு பண்ணியிருக்கோம். சூப்பராக காஞ்சிருச்சு. பாருங்க உறவுகளை, அருமையாக காஞ்சி கருவாடு ஆகிடுச்சு. வேறு சில பாறை மீன்களும் காய வச்சுருக்கோம். பாருங்கள், அருமையாக காஞ்சிருக்கு. இது ரெண்டுமே நேற்றைய காணொலியில் உள்ள பாறை மீன்கள் தான். அதையும் காய போட்டு அருமையாக காஞ்சிருச்சு. அதுவும் இது ரெண்டும் இனி கொஞ்சம் ஒரு நாள் கூட காயணும், கொஞ்சம் காய வேண்டியது இருக்குது. ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால சீக்கிரமாக காஞ்சிரும். பாருங்கள், நமக்கு கிடச்ச பாறை மீன்களை அருமையாக காய போட்டு வச்சுட்டு நம்மளோட உறவுகளும் நாமளும் சேர்ந்து இதை ஷேர் பண்ணி எடுத்துக்கலான்னு தான் வச்சுருக்கோம். ஒரு நாள் கூட காயட்டும். ஓகே உறவுகளே, பாய்.